ஹலோ ஆல், குட் மார்னிங். நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வீடியோ சோறு தாங்க. பிரேக்ஃபாஸ்ட், லன்ச், டின்னர் என்ன சாப்பிட்டோம், ஃபுல் அண்ட் ஃபுல் வீடியோ ஃபுல்லாக அது மட்டும் தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த டேயில் வேறு ஒரு வேலையும் இல்லையா உனக்கு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இருக்குங்க, நிறையாவே வேலை இருக்குது, நிறையவே கமிட்மெண்ட்ஸ் இருக்குது. எல்லாம் செஞ்சு தான் ஆகணும். செய்யணுமேனு நினைக்கும்போது தான் டைம் இருக்குல்ல, பார்த்துக்கலாம் அப்படின்னு கை வர மாட்டேங்குது. அப்புறம் இந்த பிரேக்ஃபாஸ்ட் டெய்லி என்ன பண்ணுறது, மார்னிங் என்ன பண்ணுறது யோசித்து ஒன்றும் வர மாட்டேங்குது. சரி, லெஸ் பண்ணி டெய்லி ஒன்றை குக் பண்ணலாம் அப்படி யோசித்தோன்னா அந்த அன்னைக்கு குக் பண்ண முடியல. ஸோ ஃபிக்ஸ் பண்ணிட்டேங்க. லாஸ்ட் ஒரு 1 வீக்காக இதுதான் பிரேக்ஃபாஸ்ட். சத்து மாவு கஞ்சி, பாயில்டு எக்ஸ், நட்ஸ், அப்புறம் ஏதோ ஒரு ஃப்ரூட். ஒரு பேலன்ஸ்டு மீலாக இருக்கணும்னு பிளான் பண்ணேன், அது கிடைக்கிது. ஸோ இதுதான் மார்னிங் எப்போவுமே அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். பட் டெய்லி சாப்பிட்றது கொஞ்சம் கஷ்டம்தான், பழகிடணுங்க. இதுதான் கொஞ்சம் எஃபர்ட்லெஸ்ஸாக ஈஸியாக பண்ணுற மாதிரி இருக்குது. இப்போ முடிச்சுட்டு ஒரு குட்டியாக ஒரு மூவி பார்த்தோம், நல்லா இருந்தது. நெக்ஸ்ட் லன்ச் சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு ரொம்ப நேரம்லாம் கிச்சனில் ஸ்பெண்ட் பண்ண அவ்வளோ விருப்பமாக இருக்காதுங்க. சில பேர் ரொம்ப ஆசையாக குக் பண்ணுவாங்க, நானும் ஆசையாக தான் குக் பண்ணுவேன். பட் ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறதுல எனக்கு இஷ்டம் இல்லை. ஹெல்த்தியாக சாப்பிட்ணும் அந்த ஐடியா இருக்குது. கொஞ்சம் வெரைட்டிஸும் பண்ணுவேன், அவ்வளோதான். எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ குக் பண்ணிவிட்டு டக்குன்னு கிளம்பிடுவேன். ஒரு நல்ல பேலன்ஸ்டான மீல்ஸ் இருக்கணும், அவ்வளோதான். கம்மிங் டு த பாயிண்ட், நான் கொஞ்சம் ஸ்டிச் பண்ணுவேங்க. எனக்காக தான் கற்றுக்கிட்டேன். பட் இப்போது அதில் நிறைய ஆர்வம் அதிகமாகி நிறைய படித்து ஸ்டிச்சிங்லேயே கொஞ்சம் நிறைய கற்றுக்கிட்டு என்னோடய சர்க்கிள்க்கும் இப்போ நான் தான் ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். அந்த கமிட்மெண்ட்ஸ் தான் அதிகமாக இருக்குது. அதையும் தாண்டி நீங்கள் லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்பீங்க, நம்மளோட லேண்டுக்கு CCTV கேம் போட்டோம். ஸோ அந்த பிளான்டேஷன் எல்லா ஒர்க்குமே இருக்குது. ஸோ அதுக்காக ரெஃபரன்ஸ் பார்க்குறதுக்கு நிறையா விசிட் போயிட்டு இருக்கோம். சப்சிடிஸ் கிடைக்கிறதுக்காக நிறைய பேர்கிட்ட பேசிகிட்டு இருக்கோம். அந்த ஒர்க்கெல்லாம் போயிட்டுருக்கிறதுனால அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சிட்டு இருக்கிறதுனால என்னால் ஸ்டேபிளாக ஒரு இதில் கண்டினியூ பண்ண முடியல. ஆக்சுவலி இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணதே ஸ்டிச்சிங் வீடியோஸ் போடுறதுக்காக தான். பட் இப்போ வரைக்கும் ஒரு வீடியோ கூட ஷூட் பண்ணல. பட் கண்டிப்பாக பண்ணுவேன். அப்கமிங் வீடியோஸில் கண்டிப்பாக ஸ்டிச்சிங் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன். நாளைக்குலேருந்து ஷூட் பண்ண ட்ரை பண்ணுறேன். கண்டிப்பாக வெயிட் பண்ணுங்கள். இன்றைக்கி லன்ச் ஒன்றும் பெருசு இல்லைங்க. பூசணிக்காய் வச்சேன், சாதமாக்குனேன், அப்புறம் கோவக்காய் கூட்டு பண்ணேன், முருங்கைக்கீரை பண்ணேன், அவ்வளோதான். அப்படியே ஒரு மைல்டான லன்ச் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாமே அப்படின்னு. வாட் இஸ் தட், இன்ஸ்டாகிராமில் ரீசெண்டாக ஒரு வீடியோஸ் பார்த்துட்டு இருந்தேங்க. அப்போது எனக்கு இந்த மல்டி கலர் பேஸ்கெட் பார்த்தேன். எனக்கு ரொம்ப ஆசையாயிடுச்சு, கலர்ஃபுல்லாக இருந்தது. ஸோ ஒன்று பண்ணிடலாம் அப்படின்றதுக்காக அன்றைக்கி கிளம்பி வயர்ஸ்லாம் வாங்கி எடுத்து பின்ன ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதுதான் நீங்கள் நெக்ஸ்ட் பார்ப்பீங்க. பின்னி முடித்ததும் கண்டிப்பாக அந்த ஃபோட்டோஸை அப்லோட் பண்ணுறேன். எப்படியும் ஒரு 2 இல்லை 3 பேஸ்கெட்டாவது கொஞ்சம் கலர் வேரியண்ட்டில் பண்ணணுன்னு பிளான் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக முடிக்கவும் உங்களுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன். இது தாங்க அந்த பேஸ்கெட், எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். இதை கம்ப்ளீட் பண்ணுறதுக்குள்ளே ஒரு 5 o'clock ஆகிடுச்சு. ஸோ நம்ம ரெகுலர் ரொட்டீன் ஒரு க்ரீன் டீ போட்டு குடிச்சிடலாமே அப்படின்னு ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். போட்டு கொஞ்சம் வெளியே உட்காந்து அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு டின்னர் என்ன பண்ணலான்னு டிஸ்கஸ் பண்ணோம். ஒரு பிளானும் கிடைக்கல. ஸோ வெளியவே போய் சாப்பிட்லான்னு சப்பாத்தியை சாப்பிட்டுட்டு வந்துட்டோம். அவ்வளோதாங்க, இன்றைக்கி டே ரொட்டீன் முடிஞ்சுது. நான் கிளம்புறேன். பாயா, குட் நைட் and thanks for watching.